இது உங்கள் ஏகே வேர்ல்டு வைடின் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அது கீக் பெஞ்சுக்கு கிடைச்சிருக்கு. அது என்னன்னு போக்கோ C75. நிறைய உங்களுக்கு குழப்பம் வரலாம். போக்கோ X7, M7, இப்போ C75 அந்த மாதிரி குழப்பம் வரலாம். போக்கோ இப்போ எக்கச்சக்கமான லான்ச்ல இருக்கிறாங்க. அதனால நீங்க கரெக்டா போக்கோ போன் வாங்குறதா இருந்தா எந்த மாடல், என்ன டிசைன்ஸ், என்ன நம்பர் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க. எல்லா போக்கோ போன்ஸோட டீட்டெயில்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. உங்களுக்கு தேவையானதை மட்டுமே நீங்க பார்த்து சர்ச் பண்ணி டீட்டெயில தெரிஞ்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. குழப்பத்துல வேற ஏதோ ஒரு போக்கோ போனை பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த மாடல்ல என்ன கீக்பெஞ்ச் ஸ்கோர் கிடைச்சிருக்கு, என்ன ஸ்பெக் வரும்போது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுறான். இந்த போக்கோ போன்ல ஃபர்ஸ்ட் C75 5G போன். எல்லாமே 5G போன் தான். 6.88 இன்ச் கொண்ட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. இது ஹைப்பர் வாய்ஸ் பேஸ் பண்ண Android 14 வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்த C75 பிளாட் எட்ஜஸோட கேமரா சர்க்கிள் மாடல் எப்படி இருக்க போகுதுன்றதான் வந்துருச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு அண்டர் 10K உள்ள வர போன. கிட்டத்தட்ட இதோட பிரைஸ் என்ன வரலான்றதை நான் உங்களுக்கு பிரைஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன ஸ்னாப் டிராகனோட வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா குவால்காம் 4S ஸ்னாப் டிராகன் 4S ஜென்னோட வரப்போகுது. அதாவது ரெட்மி A4 5Gல என்ன போன் இருந்துச்சு அதே ப்ராசஸர் தான். அதே போனை தான் ரீபிராண்ட் பண்ணி இங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால ரெட்மி A4 யாரும் வச்சிருந்தா அவங்கள்ட்ட என்னன்னு கேட்டுங்க. ரெட்மி A4ல ஒரே ஒரு குறை என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல இப்போதைக்கு 5G போனா இருந்தா ஜியோ மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ஜியோ மட்டும்தான் ஸ்டாண்டர்டு 5G கொடுக்குறாங்க. அதனால அந்த போன்ல ஸ்டாண்டர்ட் 5G மட்டும்தான் சப்போர்ட் உண்டு. ஏர்டெல்ல நான் ஸ்டாண்டர்ட் 5G தான் இருக்கு. அதனால ஏர்டெல் சப்போர்ட் பண்ணாது. அதனால அந்த போனை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ரெட்மி A4. அதே போல இதுவும் இருக்குமான்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கன்றத என்னோட கருத்து. நான் உங்களுக்கு இதை பத்தி நீங்க பர்ச்சேஸ் பண்றது யாராவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் இதோட அப்டேட் பண்றேன். உங்களுக்கு என்ன மாதிரியான வரப்போகுதுன்றத நான் அப்டேட் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து இதோட கீக்பெஞ்ச் ஸ்கோர் கேட்டீங்கன்னா சிங்கிள் ஸ்கோர்ல 832, மல்டி ஸ்கோர்ல 1955 வந்திருக்கு. இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 9000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வருன்ற மாதிரி இப்ப தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா டைவா அப்படின்ற பிராண்ட் வந்து இப்போ வந்து 32 இன்ச் 43 இன்ச்ன்ற மாதிரி ரெண்டு ஸ்மார்ட் டிவியை லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே பட்ஜெட்டில் இருக்குது. ரொம்ப பட்ஜெட் கம்மியாக இருக்குது. பட்ஜெட் இவ்வளோ கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் டிவி எதிர்பார்த்தீங்கன்னா இந்த டிவி வாங்கிக்கிங்க. இந்த டிவியில் அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டிவியுமே எஜ் டு எஜ் டிசைன் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்லெஸ் அரௌண்ட் தி கார்னர் கொடுத்துருக்காங்க. 32 இன்ச்சை பார்த்தீங்கன்னா HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 43 இன்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டிவியில வந்து 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் 16.7 மில்லியன் கலர் இருக்க போது, ஐ கேர் மோடு இருக்க போது, 7 பிக்சர் மோடு இருக்க போது, 32 இன்ச் 43 இன்ச் பார்த்தீங்கன்னா 20 வாட் அவுட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 5 சவுண்ட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிவியில வந்து 512 MB ரேம் இருக்க போது, 4GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்க போது. ரெண்டு டிவியுமே ஒரு ஸ்மார்ட் டிவி தான். கிட்டத்தட்ட வந்து ஸ்மார்ட் டிவின்றதுனால கிட்டத்தட்ட நமக்கு தேவையான ஆப்ஸ் நம்ம யூடியூப் இருக்கு, அமேசான் பிரைம் சப்போர்ட் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வைஃபை இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து இதுல வந்து வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா AV HDMI USB போர்ட்ஸோட இருக்கு. இதோட பிரைஸ் என்ன இதோட அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த டைவா 32 இன்ச் HD டிவி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7499 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டைவா 43 இன்ச் வந்து ஃபுல் HD டிவி வந்து கிட்டத்தட்ட ஒரு 13,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பிளிப்கார்ட் அவைலபிளா இருக்கு. 1 இயர் வாரண்டியோட கிடைக்குது. ஒரு பேங்க் ஆஃபர்ஸ்லாம் போனா உங்களுக்கு நல்ல பிரைஸ்ல கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம நைட்டு 11 மணிக்கு நேற்று நைட்டு நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ல யூஸ் ஆகியிருக்காது. அது வந்து மெட்டா தரப்புல ஏற்பட்ட டவுன்ஸ் காரணமாக தான், பாதிப்பு காரணமாக தான் அது யூஸ் ஆகலை. இப்போ அதை தெரிஞ்சுக்கிங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும். இப்போ நைட்டு 11 மணிக்கு முன்னாடி யூஸ் பண்ணாமல் இருந்தவங்க, 11 மணிக்கு முன்னாடியே தூங்கினவங்களுக்கும் பகலில் எழுச்சி பார்த்தவங்களுக்கும் இந்த பிரச்சனை தெரிஞ்சுக்காது. இந்திய நேரத்தில் கரெக்டாக 11 மணிக்கு மிட் நைட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த பாதிப்பு இருந்திருக்கு. அது வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் ட்விட்டர்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இது மெட்டா இப்போ சரி பண்ணனால தான் நம்ம ஒர்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஏன்னா நேற்று நைட்டு சில பேருக்கு யூஸ் ஆகாம இருந்திருக்கும். அவங்க பயந்துருப்பாங்க. அதனால ஆப் உள்ளே போயிருக்காது, லாகினே ஆயிருக்காது.
அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா கூகுள் பிக்சல் 9a வந்து ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் கிடைச்சிருச்சு. நம்மளோட இங்கிலீஷ் சேனல்ல ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஏகே வேர்ல்டு வைட் 2.0 அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அதை இங்கிலீஷ் சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லா வந்து என்ன ஸ்பெக் கிடைச்சிருக்குன்றது சொல்றேன். கூகுள் பிக்சல் 9a பொறுத்த வரைக்கும் 6.285 இன்ச் கொண்ட டிஸ்பிளே கிடைச்சிருக்கு. ஆக்டிவாஸ் டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2700 nit peak brightness இருக்கு. அதுக்கப்புறம் HDR brightness இருக்கு. அதுக்கப்புறம் Gorilla 3 ப்ரொடக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ராசஸரை பார்த்தீங்கன்னா கூகுள் டென்சர் 4 இருக்கு. அதுக்கப்புறம் டைட்டன் M2 செக்யூரிட்டி சிப்செட்டோட வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 8GB LPDDR5X ரேம் இருக்கு. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டோரேஜ், 256GB ஸ்டோரேஜ், 3.1 தான் இருக்கு. எல்லாருமே இந்த பிரைஸ்க்கு வந்து UFS 4 கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன பிரைஸ் நான் சொல்றேன், ஆனா இவங்க 3.1 தான் கொடுக்குறாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 48MP GN8 QD dual primary கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சோனி IMX 712 ஓட அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 30MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5100 mAh கொடுத்துருக்காங்க. பேட்டரி 23 வாட்ஸ் வயர்டு சார்ஜர், 7.55 வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே கம்மி தான். கூகுள்ல தான் எப்போ அப்டேட் பண்ணி கொண்டு வர போறாங்க அப்படின்றது தெரியல. இதோட பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இதோட பிரைஸ் வந்து இப்போ வந்து யூஎஸ்ஏல கம்பேர் பண்ணக்குள்ள வந்து அதாவது 8A பிரைஸ் போலதான் இருக்கு. 8A என்ன பிரைஸ்க்கு லான்ச் ஆனிச்சோ அதே பிரைஸ் தான் இப்போ வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 9A அதாவது கிட்டத்தட்ட $499 வரும். அப்படின்னா இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 52,999 ரூபா, அதாவது 53,000 இருந்து 8A லான்ச் ஆனிச்சு. அதே போல இதுவும் வந்து 53,000 ரூபாய்க்கு லான்ச் ஆகும். 53,000 இருந்து லான்ச் ஆனிச்சுன்னா 53 இருந்து ஒரு 55,000 இருந்து ஸ்டார்டிங் லான்ச் ஆனிச்சுன்னு வச்சுங்களா. இந்த போன்ல வந்து நான் சில ஸ்பெக்லாம் நான் வந்து ஏத்துக்கவே மாட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ரொம்ப கம்மி. சரி, அதை விட்டாலும் கிட்டத்தட்ட UFS 3.1 ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே கம்மி தான். எனக்கு இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான் தோணுது. இதை விட பெட்டராகவும் போன்ஸ் இருக்கு. ஆனா கூகுள் ஏன் இப்படி வந்து பிரைஸ் செக்மெண்ட்ல வச்சுட்டு இருக்காங்கன்றதான் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா போக்கோ X7 நியோ இந்தியன் வேரியன்ட்டோட கீக் பெஞ்ச் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து நேத்தி பார்த்தது X7, இது X7 நியோ அதுன்றது தெரிஞ்சுங்க. இதுல வந்து நம்ம என்ன ஸ்பெக் பார்க்க போறோம் அப்படின்றது நம்ம குயிக்கா தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 6GB ரேம் தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம Android 14 வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்த X7 நியோல என்ன கீக் பெஞ்ச் ஸ்கோர் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சிங்கிள் ஸ்கோர்ல இதுலயும் பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 680 ப்ராசஸரோட வருது. இதுல வந்து சிங்கிள் ஸ்கோர்ல என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா MediaTek சிங்கிள் ஸ்கோர்ல 943, மல்டி ஸ்கோர்ல 2247ன்ற மாதிரி வந்திருக்கு. நம்ம அடுத்ததா பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா விவோ வந்து இப்போ வந்து அவங்க நிறைய போனை இன்னொரு பிராண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன பிராண்டு, அது எப்படி இருக்க போது, என்ன மாதிரியான டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். விவோ வந்து இப்போ வந்து அவங்க வந்து இன்னொரு சப் பிராண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. விவோட சப் பிராண்டு தான் எப்படி ஐக்யூவோ, அதே மாதிரி ரெட்மியோட சப் பிராண்டு தான் போக்கோ, அதே போல வந்து ரியல்மியோட சப் பிராண்டு தான் நார்சோ, ஒன் பிளஸோட சப் பிராண்டு தான் வந்து நாடுன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. சிஎம்எஃப் சப் பிராண்டு தான் வந்து அதாவது நத்திங்கோட சப் பிராண்டு தான் சிஎம்எஃப். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இப்போ வந்து ஏற்கனவே வந்து விவோ வந்து ஐக்யூ வந்து சப் பிராண்டா கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஐக்யூ வந்து இப்போ ஃபிளாக்ஷிப்ல லான்ச் பண்ற அளவுக்கு தனியா போயிட்டாங்க. இப்போ வந்து விவோ வந்து இன்னொரு சப் பிராண்டை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா விவோ வந்து ஜோவி அப்படின்ற ஒரு சப் பிராண்டை கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து ஜோவி ஏஐன்றதோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜோவி சப் பிராண்ட்ல என்னென்ன வரலாம்னு கேட்டீங்கன்னா ஜோவி Y39 5G, ஜோவி V50 லைட், ஜோவி V50, அதாவது விவோல என்ன இந்த சீரியஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஜோவிக்கு தள்ளி விட்டு ஜோவியை வந்து புதுசாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஜோவி வந்து கிட்டத்தட்ட எப்போ இந்த சப் பிராண்ட் நம்மளுக்கு அஃபிஷியலாக கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து யூரோப்பியன் பிளாட்ஃபார்மில் லிஸ்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து எப்போ நமக்கு வரும்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோவி பிராண்டு 2025 தான் நம்மளுக்கு இந்தியாவில் 2025 ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்டில் வரும்ன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஜோவி பிராண்ட்லேருந்து சில ஃபோன்ஸ்லாம் லான்ச் ஆகும். அதுக்கும் வந்து விவோ தான் சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க, விவோ தான் சர்வீஸ் பண்ண போகிறாங்க, எல்லாமே பண்ண போகிறாங்க. ஆனால் ஜோவின்ற பிராண்டோட வர போகிறாங்க அப்படின்றது தான் கொஞ்சம் தெரிஞ்சுச்சிங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா ஜியோ வந்து இப்போ வந்து அவங்களோட 2025க்கான ஒரு நியூ இயர் பிளானை கொண்டு வந்திருக்காங்க. வெல்கம் பிளானா. கிட்டத்தட்ட இந்த பிளான்ல என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. இந்த பிளானோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 2025. இந்த 2025 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 200 நாளைக்கான ஆஃபர்ஸ் கிடைக்கும். இந்த 200 நாளைக்கான வேலிடிட்டி கிடைக்கும். இந்த 200 நாள் வேலிடிட்டியில உங்களுக்கு வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வேலிடிட்டி வந்து லிமிடெட் டைம் வேலிடிட்டி. அதனால முடிஞ்ச அளவுக்கு லிமிடெட் டைத்துல நீங்க
நீங்க வந்து யாராவது ஆஃபர் போடுறதா இருந்தா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இந்த அன்லிமிட்டெட் 5G கிடைக்கும். இது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 2.5 GB கொண்ட 4G டேட்டா கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம வந்து மொத்தமா வந்து 500 GB கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து உங்களுக்கு வந்து 2025 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணாலே போதும். ஆனா வந்து உங்களுக்கு 2150 ரூபாய்க்கு கூப்பன் கோட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஏஜியோல ஒரு 500 ரூபாய், ஸ்விக்கியில ஒரு 150 ரூபாய், அதுக்கப்புறம் மற்ற எவரி திங்னு ஒன்றுல 1500 இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போறதே கிடையாது இந்த கூப்பன்லாம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்விக்கியில கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்விக்கியில கூட நம்ம ஏதாவது ஃபுட் வாங்கிட்டு நம்ம கழிச்சிக்கலாம் அந்த கூப்பனை போட்டு. அது மட்டும் இல்லாம ஏஜியோல நம்ம கூட ஏதாவது ப்ராடக்ட் இந்த எவ்ரி திங்ல என்ன 1500 ரூபாய்க்கு நம்ம வாங்க போறோம் அப்படின்றது தெரியல. எவரி திங் கூப்பனை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னே தெரியல. ஏஜியோல நம்ம இதெல்லாம் நம்ம வாங்கும் போது அது மட்டும் இல்லாம சில ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க. இவ்வளவுக்கு மேல நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த கூப்பன் வேலிடிட்டியா இருக்கும் அப்படின்றதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க முடிவு பண்ணிட்டு நீங்க 2025 ரூபாய்க்கு நீங்க ஆஃபரை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆஃபர் வந்து கூடிய சீக்கிரத்துல முடிஞ்சிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரத்துல ரீசார்ஜ் பண்றவங்க பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம வந்து இந்த பிளான் எப்போ வரைக்கும் கேட்டீங்கன்னா ஜனவரி 11 முடிஞ்சிடும். ஜனவரி 11 ரீசார்ஜ் பண்றவங்க பண்ணிக்க. எதுல பண்ணிக்கலாம்? பேடிஎம், கூகுள் பே, அதுக்கப்புறம் ஜியோட அபிஷியல் சைட்ல நீங்க பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு ரியல்மி இப்போ வந்து நியோ 7 போனை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க சைனாவில். ரியல்மி நியோ 7ல 6.78 இன்ச் கொண்ட Full HD Plus 120Hz ரெஃப்ரெஷோட டிஸ்பிளே கொண்டு வந்திருந்தாங்க. மீடியாடெக் டிமென்சிட்டி 9300 பிளஸோட சிப்செட்டோட வந்திருக்கு. 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் ஃப்ரண்ட் கேமரா, 60 MP கொடுத்துருக்காங்க. 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல வந்து மெமரி வேரியன்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 12 GB RAM 256 GB பேஸ் வேரியண்டா வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல அப்கிரேட் தான். இது ஒரு 5G போன் தான். அது மட்டும் இல்லாம வந்து ஹையர் மாடலா 1 TB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 16 GB RAM 1 TB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸும் 60 nits போயிருக்கு. இதெல்லாம் இவ்வளவு ஃபீச்சர்ஸா கொடுத்துருக்காங்களே இந்த போன்ஸ்ல டவுன் கிரேடே இல்லைன்னு கேட்டீங்கன்னா டவுன் கிரேட் இருக்கு. அது என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து தனியா டெடிகேட் வீடியோ வேணும்னா இந்த இந்தியாவுக்கு லான்ச் ஆக போது டவுன் கிரேட் நான் உங்களுக்கு புட்டு வைக்கிறேன். இப்போதைக்கு இதுல உள்ள டீடைல் தெரிஞ்சுங்க. அடுத்த இதுல என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா 12 GB RAM 256 GB வேரியன்ட் பேஸ் வேரியன்ட் 25,700 ரூபாய்க்கு இந்திய மதிப்புல வந்து சைனாவில் நீங்க வாங்கி. ஆனா வந்து இந்தியாவுக்கு வரும்போது கிட்டத்தட்ட இதே வந்து ஒரு 30,000 கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் ஹையர் மாடல் அவங்க இந்திய மதிப்புக்கு என்ன பிரைஸ் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா 1 TB 16 GB RAM 1 TB வேரியன்ட் 38,600 ரூபாய். கிட்டத்தட்ட இது இந்தியாவுக்கு வரக்குள்ள 40,000க்கு மேல போயிடுன்றது என்னோட கணிப்பா இருக்கு. பிரைஸ் வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு லான்ச் ஆகும் போது பிரைஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா விவோ X200 லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட பிரைஸும் நம்ம நேத்தி சொல்லிட்டோம். இப்போ வந்து அதை லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் X200 சீரிஸ்ல என்ன பேங்க் ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்கன்னா நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 10% இன்ஸ்டன்ட் பேங்க் கேஷ்பேக் கிடைக்கும். அதுக்கப்புறம் 10% வி அப்கிரேட் கிடைக்கும். வி அப்கிரேட்னா விவோ அப்கிரேட், விவோல ஏதாவது அப்கிரேட் பண்ணும்போது எக்ஸ்சேஞ்ச் போனஸ் பண்ணும்போது கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ 1 இயர் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க, அடிஷனல் வாரண்டி. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன கொடுக்குறாங்க நீங்க வந்து விவோட TWS 3E ANC-யோட இருக்கிற 3ES TWS நீங்க வந்து 1499 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வேற என்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா HDFC பேங்க் 9,500 ரூபாய் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. HDFC SBI கார்டு இருக்குன்னா இந்த போனை பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள அதுக்கப்புறம் உங்களுக்கு நோ காஸ்ட் EMI கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு 50,500 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது முதல் சொன்னது வந்து நார்மலா. அடுத்து வந்து HDFCக்கும் SBI கார்டுக்கு உள்ளவங்களுக்கு தான் 1 இயர் வாரண்டி கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு TWS ஆஃபர்ல கொடுக்க போறாங்க. இது வந்து பிளிப்கார்ட்லயும் அமேசான்லயும் வந்து இந்த பெருபுக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் vivo.com இருக்கு. நீங்க போய் ஆன்லைன்ல .comல இருக்கு. நீங்க பர்ச்சேஸ் பண்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கான ஃபைனல் இன்ஃபர்மேஷன் கூட சொல்லலாம். இன்னைக்கான ஃபைனல் இன்ஃபர்மேஷன்ல என்ன நம்ம பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா OnePlus 11 போனுக்கு கூட இப்போ வந்து Android 15 வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. Android 15 OS Action OS 15 வந்து இப்போ வந்து ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைனல் நியூஸ் சொல்லணும்னு நினைச்சா இதுதான் வந்து சாம்சங்கோட கேலக்ஸியோட FE-யோட ஃபைனல் நியூஸ். அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சாம்சங் கேலக்ஸி ஃபிளிப்போட ஃபைனல் நியூஸ். அதாவது
சாம்சங் கேலக்ஸி Z Flip 7 அண்ட் Z Flip FEயோட டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த போன் வந்து எக்ஸப்டட் 2025 நம்ம கூடிய சீக்கிரத்துல பார்த்தலாம். இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ப்ராசஸர் Exynos 2500 SoC தான் இருக்க போகுது. இதே ப்ராசஸர் தான் சாம்சங் S25 ஸ்லிம் சீரிஸ்ல இருக்க போது. அதையும் தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராசஸரோட தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கான நியூஸ். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. நம்மள வந்து கான்டாக்ட் பண்ண வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமையும் ட்விட்டரையும் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகத்தாங்க கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ற ஆஃபர்ஸ்லாம் எங்க கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஆஃபர் சேனல் எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர் சேனல்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ல்டு வைட் டெக் சேனல் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குளோபல் டெக் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ் சேனல் இருக்கு. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.